பராபவ வருடம் ஆவணி மாதம் 6ஆம் நாள் 23/8/2026 ஞாயிற்றுக்கிழமை. நாள் முழுவதும் வளர்பிறை ஏகாதசி திதியும் மாலை 5:44 மணி வரை மூலம் நட்சத்திரமும் அமிர்த யோகமும் சித்த யோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுப ஹோரைகள் வெற்றியளிக்கக்கூடிய நேரம் காலை 7:30 மணியிலிருந்து 10 மணி வரையும், பகல் 2 மணியிலிருந்து 4:30 மணி வரையும். இன்றைய நாளின் ராகு காலம் மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை, யமகண்டம் நண்பகல் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை, குளிகை மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை. இன்றைய தினம் சூளம் மேற்கு, பரிகாரமாக வெள்ளம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது கிருத்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினத்தின் கிரக நிலைகள், இன்றைய நாளினுடைய கிரக நிலைகள்: மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் குரு, சிம்மத்தில் சூரியன், புதன், கேது, கன்னியில் சுக்கிரன், தனுசில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக செவ்வாயின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய மிருகஸ்வீடம், சித்திரை, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலனுள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எது போன்றதொரு செயல்களை மேற்கொண்டால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, பொதுவாகவே இன்றைய நாளை பொறுத்தவரை மந்திர உபதேசம் பெறுவதற்கு உகந்த தினம், பிரச்சனைகள் அனைத்தையும் பேசி தீர்த்து கொள்ள உகந்த தினம், தலைமை பொறுப்புகளை ஏற்பதற்கு ஏற்ற நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. ஏகாதசி திதி என்ற முறையில் பெருமாளை வழிபட சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் சேமங்களும் ஏற்படும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம், தனிநபர் ஜாதகங்களில் சூரியன் வலுப்பெற்றிருக்கிற அன்பர்கள், அதிகமாக சுப கிரக தொடர்புகளை பெற்றிருக்கிற அன்பர்கள், லக்ன ராசிக்கு 2/10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளுகிற அமைப்பில் சூரியன் வலுப்பெற்று குருவையோ சுக்கிரனையோ அஸ்தங்கதப்படுத்தி வலுவாக இருக்கிற சூழலில் லக்ன யோக திசைகள் நடக்கிற அமைப்பில் அந்த நபர் மிகப்பெரிய அளவில் சூரியனினுடைய முக்கியமான காரக தொழில்கள் என்று சொல்லக்கூடிய எலக்ட்ரிக்கல், பவர், கரண்ட் மற்றும் தலைமை பொறுப்புகள், தந்தையார் செய்த தொழிலை மிக பிரபலமாக பரம்பரையாக செய்வது போன்ற தொழில் வருமான அமைப்புகளில் மேம்பட்ட உச்சபட்ச உயர்நிலையில் இருப்பார். அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லக்கூடிய மிக மிக முக்கியமான விதியமைப்பாக இருக்கிறது. நன்றி. மேச ராசி என்பர்களே, இன்றைய தினம் எது போன்றதொரு கிரக சூழல்களை உங்களுக்கு கொடுக்க போகிறது. யதார்த்தமான அணுகுமுறைகளில் நல்லதொரு முழுமையான பலன்களையும் உறுதியாக கொடுக்கிற தினமாக மேசத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. சகல விதமான சங்கடங்களும் மறையும், முழுமையான அனுகூலங்கள் ஏற்படும், உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் நிறைவாக பலனளிக்கும். வலுப்பெற்றிருக்கிற ராசிநாதன், வலிமையான கிரக தொடர்புகள் போன்ற அனைத்து நிகழ்வுகளும் எல்லாவற்றிலும் உற்சாகமான கூடுதல் மனநிலையை கொடுக்கக்கூடிய தினமாக இன்றைய நாள் மேசத்திற்கு அமையும். பொருளாதார நலன் உண்டு, புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு, ஆன்மீக தொடர்புடைய இடங்களுக்கு சென்று வருவீர்கள். அதிர்ஷ்டகரமான சில நிகழ்வுகள் மனம் விரும்பும்படி நடக்கும். எல்லாவற்றிலும் மாற்றங்கள் உருவாகும், உத்வேகம் கூடுதலாக இருக்கும். உணர்ச்சி விட்டு பேசுவதை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகள் முன்னேற்றத்தில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். குலதெய்வ அனுகிரகமும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தேடி வரும். எதிர்பாராத அனுகூலங்கள் உருவாகும். முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டீர்கள். யாரையாவது நம்பிவிட்டால் உங்களால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு செய்வீர்கள். எடுத்த முடிவிலிருந்து பின்வாங்க மாட்டீர்கள். தடைபட்டு வந்த காரியம் தடை நீங்கி சாதகமாக நடக்கும். சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய நபர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும், அதனால் நன்மையும் மேம்படும். பணம் சம்பாதிக்கும் சூழல் உருவாகும். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். எதிர்ப்பு தன்மைகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். மன வருத்தம் நீங்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் எல்லோராலும் மதிக்கப்படுகிற சூழல் உருவாகும். எதையும் ஆராய்ந்து அதன் பிறகே இதில் ஈடுபடும் சுவாபம் ஏற்படுவதால் நிறைவான வெற்றி கிடைக்கும். பணவரவு சிறப்பாக இருக்கிறதால சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் உருவாகும். வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் மறையும். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு வீண் அலைச்சல்கள் குறையும். மற்றவர்கள் மூலம் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். அனைத்திலும் மேம்பட்டதானதொரு நல்ல பலன்கள் நடக்கின்ற தினமாக மேசராசி என்பவர்களுக்கு மேன்மைகள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமையும். பெண்மணிகளுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். கலைத்துறை என்பவர்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படும்.
மாணவர்களுக்கு தடைகள் விலகும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகப் போகிறது. கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமையும். ரிஷப ராசி அன்பர்களே, ரிஷபத்திற்கான இன்றைய தின கிரக சூழல் எப்படிப்பட்டதான தன்மையில் இருக்கிறது? எல்லாவிதமான எதிர்பார்ப்புகளையும் மிக உறுதியான முறையில் நடத்தி காட்டக்கூடிய வகையில் மேன்மைகள் நிறைந்த தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய தினம் அமையும். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் ஆக்கப்பூர்வமான தன்மைகள் உருவாகும். குறையெதுவில்லாத சூழல் ஏற்படும். ராஜயோகாதிபதி உச்சகுருவின் தொடர்போடு இருப்பதும், சந்திரன் வேறு வளர்பிறை நிலையை நோக்கி வலிமையாக நகர்ந்து சந்திர மங்கள யோகத்தில் இருப்பதுமான சூழல்ல ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் காப்பீடு, இன்சூரன்ஸ் சார்ந்த துறைகள் மற்றும் மருத்துவம் சார்ந்த தொழில் அமைப்பில் இருக்கிற அன்பர்களுக்கு அனுகூலமான ஆக்கப்பூர்வமான தன்மைகள் ஏற்படும். எடுத்த காரியங்களில் நிறைவான வெற்றி கிடைக்கும். எதிர்ப்புகள் விலகும். குடும்ப உறவுகளுக்குள்ள மதிப்பு மிகுந்த தன்மைகள் ஏற்படும். வீண் சண்டைகளை விரும்ப மாட்டீர்கள். விரைவாக செயலாற்றி வெற்றி காண இருக்கிறீர்கள். சகோதர உறவுகளால் அனுகூலங்கள் ஏற்படும். தேவையற்ற பேச்சுக்கள் பேசுவதை குறைப்பது நல்லது. அனுகூலமில்லாத சூழலை தவிர்ப்பதும் சிறப்பாக இருக்கும். சிக்கனத்தை கடைபிடிப்பீர்கள். எல்லோரிடமும் கண்டிப்பும் கட்டாயத்தோடு இருப்பீர்கள். சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். குறிப்பாக வாக்கு தவற மாட்டீர்கள். மனோதைரியம் மேம்படும். எல்லா காரியங்களும் நீங்கள் நினைத்தபடி சாதகமாக முடியும். எல்லா இடங்களிலும் மரியாதையும் கௌரவமும் அதிகரிக்கும். எல்லா தரப்பினரிடமிருந்தும் ஆதரவு கிடைக்கும். நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் தலை நிமிர்ந்து செயலாற்றுவீர்கள். எப்போதும் பரபரப்பாக காணப்படுவீர்கள். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். பணவரவு அதிகரிக்கும். நண்பர்கள் மூலம் ஆதாயம் உண்டு. எதிர்பார்த்த உதவிகள் நிறைவாக கிடைக்கும். இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு மனதிற்கு பிடித்தமான ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். காரிய தடை, வீண் அலைச்சல்கள் விலகும். கோபதாப பிடிவாத குணங்களை தவிர்ப்பது நல்லது. எதிர்பாலினத்தவரிடம் கவனமாக இருப்பது அவசியம். தொழில் வியாபாரம் நல்ல விதமாக முன்னேற்றம் அடையும். தொழில் தொடர்பான சிக்கல்கள் விலகும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்களுக்கு நிர்வாகத் திறமை வெளிப்படும். மேலதிகாரிகளின் ஆதரவு நிறைவாக கிடைக்கும். இன்றைய நாள் ரிஷபராசியைச் சேர்ந்த மாணவர்களுக்கு அனுகூலத்தையும் இளைஞர்களுக்கும் கலைத்துறை என்பர்களுக்கும் ஆதாயத்தையும் கொடுக்கப் போகிறது. அரசியல்வாதிகள் பொறுமை காப்பது அனுகூலமாக அமையும். விவசாயிகளுக்கு சங்கடங்கள் நீங்கும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு திருப்தியான சூழல் உள்ள தினமாகவும், ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் நீங்குகிற நாளாகவும், மிருகஸ்ரீட நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? உயர்வான தன்மையை உறுதியாக வெளிப்படுத்தக்கூடிய தினமாக மிதுனத்திற்கு இன்றைய தினம் அமையும். ராசியில் செவ்வாய் இருந்தாலும் ஒளி பொருந்திய சந்திரனுடைய பார்வையால் அவருடைய சாதகமற்ற சூழல் தவிர்க்கப்படுகிறது. குறிப்பாக சனி உச்சகுருவின் தொடர்போடு இருப்பதும், ராசிநாதன் பயிற்சி அடைந்து சிம்ம வீடான அதிநட்பு வீட்டில் அவருக்கு பிடித்தமான சூரியனோடு இருப்பதும், குறிப்பாக எல்லா வகையிலும் ஏற்றமும் யதார்த்தமான அணுகுமுறைகளும் மேம்படுகிற தினமாக மிதுனத்திற்கு இன்றைய நாள் அமையும். நல்ல பெயர் வாங்குவதில் கவனமாக இருப்பீர்கள். அனைவராலும் பாராட்டப்படுவீர்கள். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் அனுகூலமான தன்மைகள் உண்டு. எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு அதற்கேற்றவாறு சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். எதிலும் மனசாட்சிக்கு விரோதமான காரியத்தை செய்ய மாட்டீர்கள். குடும்ப குலப்பெருமையை காப்பீர்கள். பெரியவர்களை மதிப்பீர்கள். சமுதாய மாற்றத்திற்கு பாடுபடுவீர்கள். அளவுக்கு அதிகமாக உழைப்பீர்கள். பண வரவு பல வகையிலும் இருக்கும். அதே நேரத்தில் செலவுகள் கூடுதலாக இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் சரியான நேரத்தில் உண்டு. துணிச்சல் மேம்படும். எதை பற்றியும் முன்பின் யோசிக்காமல் செயல்களில் இறங்கி வெற்றி காண்பீர்கள். தேவையற்ற இடமாற்றம் உருவாகும். உங்களை நீங்களே உயர்த்தி கொள்வதுடன் பிறரும் உயர பாடுபடுவீர்கள். மனோதைரியம் மேம்படும். எல்லா வகையிலும் சுகம் உண்டாகும். முயற்சிகளில் அனுகூலமான பலன் கிடைக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். எதிர்பாலினத்தவரின் நட்பு உருவாகும். அரசாங்கம் தொடர்பான பணிகள் சாதகமாக நடக்கும். சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய நபர்களின் உதவி கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களால் லாபம் மேம்படும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்கள் எந்த ஒரு வேலையும் செய்து முடிப்பதில் வேகம் காட்டுவீர்கள். சக ஊழியர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். இன்றைய நாள் எல்லா விதத்திலுமே யதார்த்தத்தை
உணர்த்துகிற நாளாக, வெற்றிகரமான வாய்ப்புகள் தேடி வருகிற தினமாக, மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் வளர்ச்சியில் திருப்தியை கொடுக்கிற தினமாக அமையப்போகிறது. இந்த ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை என்பர்களுக்கும் நிறைவான சூழல் உள்ள நாளாக இன்றைய நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகசீட நட்சத்திர அன்பர்களுக்கு இன்னல்கள் நீங்குகிற நாளாகவும், திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும், புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எப்படிப்பட்டதானதொரு சூழலோடு அமைகிறது? நல்லதொரு எதிர்பார்ப்புகளை நிறைவாக பூர்த்தி செய்து கொள்ளுகிற வகையில் உற்சாகமும் உத்வேகமும் நிறைந்த நாளாக கடகத்திற்கு இன்றைய நாள் அமையும். குறிப்பாக மிக வலிமையான சூழலில் தனித்து திக்பலம் பெற்றிருக்கிறார் குரு. விரையாதிபதி புதன் இன்றைய நாளில் தனஸ்தானத்திற்கு பயிற்சி அடைந்திருக்கிறார். வேறு பெரிய அளவிலான கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை என்றாலும் ராசிநாதன் சந்திரமங்கள யோகத்தோடு அபாரமாக சஞ்சரிக்கிறார். அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். அனைத்து விதமான அனுகூலங்களும் உருவாகும். நினைத்ததை சாதிப்பீர்கள். நல்ல பெயர் வாங்குவதில் கவனமாக இருப்பீர்கள். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. கொடுக்கல் வாங்கலில் அனுகூலங்கள் உண்டு. குறைகள் எதுவும் இல்லாத தினமாக இன்றைய நாள் இருக்கும். எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு அதற்கேற்றவாறு சில காரியங்களை செய்து முடிப்பீர்கள். எதிலும் மனசாட்சிக்கு விரோதமான காரியத்தில் ஈடுபட மாட்டீர்கள். குடும்ப குலப்பெருமையை காப்பீர்கள். பெரியவர்களை மதிப்பீர்கள். அளவிற்கு அதிகமாக உழைப்பதற்கான சூழல்கள் உருவாகும். அதே நேரத்தில் தேவையற்ற செலவுகள் ஏற்படும். எதிர்பார்த்த உதவிகள் இயல்பாக கிடைக்கும். துணிச்சல் மேம்படும். எதை பற்றியும் முன்பின் யோசிக்காமல் செயல்களில் இறங்கி பெரிய அளவில் வெற்றி காண்பீர்கள். மனோதைரியம் கூடுதலாக இருக்கும். முயற்சிகளில் அனுகூலம் உண்டு. காப்பீடு, இன்சூரன்ஸ் சார்ந்த நிறுவனங்களில் பணியாற்றுகிற அன்பர்களுக்கு ஆதாயம் உண்டு. வேற்று மத மொழி பேசக்கூடிய அன்பர்களால் அனுகூலம் ஏற்படும். இன்றைய நாளை பொறுத்தவரை குறிப்பாக குருவினுடைய முக்கியமான தொழில் அமைப்புகளான நிதி நிறுவனம், நகைக்கடை, அடகுக்கடை போன்ற தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான தன்மைகள் உண்டு. அரசாங்கம் தொடர்பான பணிகளில் அனுகூலம் ஏற்படும். முக்கிய நபர்களின் உதவியும் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களால் லாபம் மேம்படும். சரக்குகளை பாதுகாப்பாக வைத்துக்கொள்வதும் சிறப்பாக அமையும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்கள் கவனமாக இருப்பது பணியிடத்தில் மேன்மையை கொடுக்கும். இன்றைய நாள் எல்லா விதத்திலுமே உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் மனம் நிறைந்த தன்மையையும் முழுமையாக கொடுக்கிற நாளாக கடக ராசி என்பவர்களுக்கு சங்கடங்கள் மறைகிற தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த தினமாகவும், பூச நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலம் நிறைந்த நாளாகவும், ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாகவும் இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, எல்லாவற்றிலுமே எழுச்சியான ஒரு சூழலோடு இன்றைய நாள் சிம்ம ராசியினருக்கு துவங்கப் போகிறது. குறிப்பாக மாறியிருக்கிற புதன் மகிழ்ச்சியை கொடுப்பார். தனத்தில் இருக்கின்ற சுக்கிரன் தைரியத்தை கொடுப்பார். சந்திரனுடைய சஞ்சாரம் சகலவிதமான அனுகூலங்களையும் கொடுக்கும். மேன்மைகளை கொடுக்கும். உயர்வுகளை கொடுக்கும். வீடு வாகன யோகம் உண்டு. எல்லா விதமான செயல்பாடுகளிலும் விரைந்து செயலாற்றுவீர்கள். எந்த காரியத்தையும் தீர ஆலோசித்து செய்வீர்கள். அதே நேரத்தில் அதில் இருக்கிற லாப நஷ்டங்களையும் அறிந்து அதற்கேற்றவாறு செயலாற்றுவீர்கள். எவருக்கும் அஞ்ச மாட்டீர்கள். உண்மையை பேசுவீர்கள். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருப்பீர்கள். உங்களது தன்னம்பிக்கையால் வளர்ச்சி காண்பீர்கள். மனக்குழப்பம் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றும். மற்றவர்களிடம் பழகும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. சமூகத்தில் கௌரவம் அந்தஸ்து அதிகரிக்கும். மற்றவர்களின் நலனுக்காக தன்னலனை பாராமல் உழைப்பீர்கள். எதிர்பார்த்தபடி காரியங்கள் நடந்து முடியாமல் தடை உருவாகலாம். உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். எதிர்ப்பாளர்களிடமிருந்து விலகி இருப்பது நல்லது. வீண் வாக்குவாதத்தால் பயணம் போன்றவைகளில் தடைகள் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். பணவரவு மேம்படும். வாகன யோகம் உண்டு. பெரியோர்களின் உதவி கிடைக்கும். மனதளவில் தைரியம் சிறப்பாக இருக்கும். எதிலும் தயக்கமோ பயமோ இருக்காது. தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. வியாபாரம் தொடர்பான பயணங்களில் தடைகள் ஏற்படும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்கள் இடமாற்றத்தை தவிர்ப்பது நல்லது. பணியிடங்களில் கடுமையான சூழல்கள் அமையும். கவனமாக இருங்கள். அரசாங்கம், அரசியல்வாதிகள் தொடர்பான விஷயத்தில் சற்றே அனுகூலமான சூழல்கள் உண்டு. குறிப்பாக இன்றைய தினம் இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும்.
மாணவர்களுக்கு மன மகிழ்ச்சி கொடுக்கிற சம்பவங்கள் நடக்கும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவாக பூர்த்தியாகும். விவசாயத்துறை என்பர்களுக்கு வெற்றிகரமான சூழல்களும் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மகம் நட்சத்திர என்பர்கள் பொறுமை காப்பது நல்லது. பூர நட்சத்திர என்பர்களுக்கு தடை நீங்க போகிறது. உத்திரம் நட்சத்திர என்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாக இன்றைய தினம் அமையும். கன்னி ராசி என்பர்களே, புதுவிதமான எண்ணங்களும் செயல்பாடுகளும் மாற்றமான அணுகுமுறைகளும் நிறைந்த நாளாக கன்னிக்கு இன்றைய நாள் அமையும். 12இல் ராசிநாதன் மறைந்திருந்தாலும் அதிநட்பு வீட்டில் அபாரமாக சஞ்சரிக்கிறார். அனைத்து அனுகூலங்களையும் பெற்றிருக்கிறார். வெளியூர் வெளிமாநில பயணங்கள், ஏற்றுமதி இறக்குமதி, தொழில் வர்த்தகம், ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங், பங்கு வர்த்தகம் போன்ற துறைகளில் நிறைவான ஆதாயம் உண்டு. சந்திரன் திக்பலம் பெற்று வளர்பிறை நிலையில் இருக்கிறார். தாய் மற்றும் தாயாதி வகை உறவுகளால் ஆதாயமான சூழல் ஏற்படும். அனைத்திலும் முன்னேற்றம் காண்பீர்கள். அமைதியாக இருந்து கொண்டு அநேக காரியங்களை சாதிக்கப் போகிறீர்கள். எதிர்ப்பாளர்களால் இருந்து வந்த வேதனைகள் விலகும். எதிர்ப்புகள் நீங்கும். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். எந்த ஒரு செயல்பாடுகளிலுமே உங்களுடைய முன்னெடுப்புகள் அனைவராலும் பாராட்டப்படும். போராட்ட குணம் மிகுதியாக இருக்கும். குறிப்பாக எதை செய்தாலும் 1க்கு 2 முறை தெளிவாக சிந்தித்து யோசித்து செய்வதன் மூலமாக அனுகூலமான சூழல் ஏற்படும். மனம் சில நேரங்களில் நிலை கொள்ளாமல் தவிக்கும். பணவரவு இயல்பாக இருக்கும். கௌரவம் அந்தஸ்து உயரும். எதிர்பார்த்த உதவிகள் மற்றவர்கள் மூலம் நிறைவாக கிடைக்கும். வெற்றி என்ற இலக்கை நோக்கி சிறப்பாக முன்னேறுவீர்கள். மனக்கவலை நீங்கி எதிலும் தெளிவான முடிவெடுப்பீர்கள். தாமதமான போக்கு காணப்பட்டாலும் அனுகூலமான சம்பவங்கள் நடக்கும். வெளியூர் வெளிமாநில பயணங்கள் மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வது நல்லது. மற்றவர்களின் பாராட்டுகள் கிடைப்பதற்கான சூழல்களும் உண்டு. தொழில் வியாபாரத்தில் மந்தமான போக்கு காணப்பட்டாலும் பணவரவுக்கு குறை இருக்காது. தொழில் கூட்டாளிகளோடு அனுசரித்து போவது நலம் பயக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை ஹோட்டல், டிராவல், லாட்ஜ் இதுபோன்ற உத்தியோக தொழில் அமைப்பில் இருக்கிற அன்பர்கள் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக பணிகளை கவனிப்பதும் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் விலகும். கணவன் மனைவிக்கிடையே இயல்பான சூழல் இருக்கும். குழந்தைகள் மூலம் பெருமை உண்டாகும். பெண்மணிகளுக்கு கௌரவம் அந்தஸ்து உயரும். இன்றைய நாள் விவசாயிகளுக்கு கொள்முதல் லாபம் குறைவாக இருக்கும். கவனமாக இருப்பது நல்லது. அரசியலில் உள்ளவர்களுக்கு சாதகமான சூழல் உண்டு. கலைத்துறை என்பர்களுக்கு ஆதாயம் உண்டு. மாணவர்கள் விரும்பியது எதிர்பார்த்தது நிறைவாக கிடைக்கப் பெறுகிற நாளாக கன்னிக்கு இன்றைய தினம் அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திர என்பர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த தினமாகவும், அஸ்தம் நட்சத்திர என்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. சித்திரை நட்சத்திர என்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகளும் செயல்பாடுகளும் எப்படி இருக்கிறது? நல்லதொரு உற்சாகம் மிகுதியான உறுதித்தன்மையோடு கூடிய தினமாக துலாம் ராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் அமையும். சிந்தனை செயல்திறன் மேம்படும். நினைத்ததை சாதிப்பீர்கள். நிறைவான அணுகுமுறைகள் உருவாகும். எல்லாவற்றிலும் இருந்து வந்த தயக்கங்கள் விலகும். எதிர்ப்புகள் நீங்குவதாலும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவதாலும் 2 10ஆம் இடங்களோடு குரு பகவான் தொடர்பு கொள்வதாலும் குறைகள் விலகி குற்றங்கள் இல்லாத நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையப் போகிறது. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. எதிலும் உணர்ச்சி வசப்படுகிற சூழலை குறைப்பது நல்லது. உங்கள் கடமையிலும் காரியத்திலும் கண்ணாக இருப்பீர்கள். ராசியின் யோகர்கள் வலுப்பெற்றிருப்பதும் அனுகூலத்தை கொடுக்கும். சோம்பலை விரும்ப மாட்டீர்கள். எந்த ஒரு வேலையும் முதல் முறையிலேயே முடிக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். துப்பறியும் குணத்தோடு இருப்பீர்கள். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிக்கப்படுவீர்கள். மனதளவில் இருந்து வந்த குழப்பம் நீங்கும். பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். பயணங்களால் அனுகூலம் உருவாகும். வாக்கு சாதுரியம் மேம்படும். எடுத்த காரியம் சிறப்பாக முடியும். குறிப்பாக எதிர்ப்புகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவதால் சந்தோஷமான மனநிலை ஏற்படும். எந்த காரியம் செய்தாலும் சிறிது தாமதத்தோடு அந்த காரியம் வெற்றி பெறும். எல்லாவற்றிலும் இருந்து வந்த தயக்கம் விலகும். புதிய நபர்களின் நட்பு உருவாகும். வீடு வாகனம் தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகும். பணியாட்கள் மூலம் அனுகூலம் உருவாகும். சரக்குகளை பாதுகாப்பாக வைப்பது நல்லது. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும். எந்திரங்களை இயக்குபவர்கள் கவனமாக இருப்பது சிறப்பு. குறிப்பாக வியாபாரம் தொடர்பான பயணங்கள் திட்டமிட்டபடி மேற்கொள்ள முடியாத சூழல் உருவாகும். இன்றைய நாள் அனைத்திலும் நல்லதொரு மேன்மையும் யதார்த்தமான தன்மைகளையும் ஈடேற்றக்கூடிய நாளாக
துலாம் ராசி என்பர்களுக்கு சங்கடங்கள் மறைகிற நாளாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். சித்திரை நட்சத்திர என்பர்கள் நிதானம் காப்பது நல்லது. சுவாதி நட்சத்திர என்பர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. விசாகம் நட்சத்திர என்பர்களுக்கு விரும்பியது கிடைக்கிற தினமாக இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? யதார்த்தமான அணுகுமுறைகளை கொண்ட தினமாக விருச்சிக ராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் அமையும். வில்லங்கமான சூழல்கள் அனைத்தும் மாறும். நினைத்தபடி நினைத்த காரியங்கள் நடப்பதால் மனதளவில் உற்சாகமும் உறுதித்தன்மையும் மேம்படும். குறிப்பாக வலுப்பெற்றிருக்கின்ற கிரக சூழல்கள், மாற்றமில்லாத கிரக சஞ்சாரங்கள் அனைத்திலும் வெற்றியை கொடுக்கும். நீண்ட நாள் சங்கடங்கள் விலகும். எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். குறிப்பாக ராசியினுடைய யோகர்கள் மிக வலிமையாக இருப்பது உங்களுடைய மதிப்பு மிகுந்த தன்மைகளை கூடுதலாக்கும். மனதளவில் இருந்து வந்த சங்கடங்கள் மறைவதால் உற்சாகம் கூடுதலாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சங்கடங்கள் மறையும். மற்றவர்களிடம் அனுசரித்து செல்லும் குணத்தோடு இருப்பீர்கள். அனைவராலும் பாராட்டப்படுவீர்கள். தனித்த சூழலில் முன்னேறுவீர்கள். அவசரமாக எதையும் செய்ய தோன்றும். துணிச்சலோடு எதிலும் ஈடுபடுவீர்கள். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எல்லா அனுகூலமும் நிறைவாக கிடைக்கும். வீண் வாக்குவாதத்தால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. ஏற்றத்தாழ்வு பாராமல் எல்லோரிடமும் சமமாக பழகுவீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றி நன்மதிப்பு பெறுவீர்கள். பணவரவு பல வகையிலும் இருக்கும். மனதளவில் இருந்து வந்த டென்ஷன்கள் விலகும். உடற்சோர்வுகள் நீங்கும். முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகமும் அவர்களால் நன்மையும் உருவாகும். வீடு வாகனம் தொடர்பான செலவு குறையும். வழக்கு விவகாரங்களில் கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் திட்டமிட்டு செயலாற்றுவது வளர்ச்சிக்கு உதவும். வாடிக்கையாளர்களிடம் சாதுரியமாக பேச வேண்டியிருக்கும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்களுக்கு துணிச்சல் அதிகரிக்கும். எதை பற்றியும் கவலைப்படாமல் வேலையில் வேகம் காட்டுவீர்கள். முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது அவசரப்படாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபார தொடர்பான பணிகளில் இருந்த தடைகள் நீங்கும். மாற்றங்கள், மதிப்பு மிகுந்த சூழல்கள் அனைத்திலும் வெற்றிகரமான புது அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக விருச்சிக ராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் அமையும். மாணவர்கள், இளைஞர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. கலைத்துறை என்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் தடைகள் விலக இருக்கிறது. விவசாயிகளுக்கு விரும்பியதான சூழல்கள் அமைகிற நாளாக இன்றைய நாள் அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். விசாகம் நட்சத்திர என்பர்களுக்கு தடை நீங்க போகிறது. அனுசு நட்சத்திர என்பர்களுக்கு மாற்றம் உண்டு. கேட்டை நட்சத்திர என்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற நாளாக இன்றைய நாள். தனுசு ராசி என்பர்களே, தன்னம்பிக்கையோடு செயலாற்றி பெரிய அளவிலான வெற்றியையும் பெருமைப்படக்கூடிய சூழலையும் ஏற்படுத்துகிற நாளாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். குறிப்பாக ராசிநாதன் 8 இருக்கிறார். எதிர்ப்புகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புதன் மாறுபட்டு சஞ்சரிப்பது, தர்ம கர்மாதிபதி யோகத்தோடு சஞ்சரிப்பது புகழினை மென்மேலும் சிறப்பாக்கும். எதிரிகளையும் உங்களுக்கு நண்பர்களாக்கும் குணத்தோடு இருப்பீர்கள். எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். பாசத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த தன்மைகள் ஏற்படும். உழைப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பதால் உறுதியாக முன்னேறுவீர்கள். மனக்குழப்பம் ஏற்பட்டு விலகும். மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கவனமாக இருப்பது நல்லது. திடீர் கோபம் ஏற்பட்டு விலகும். தேவையற்ற வீண் செலவுகள் உருவாகும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். மனதிற்கு பிடித்தமான விருப்பமான நபரை சந்திப்பதன் மூலம் மகிழ்ச்சிகரமான சூழல்கள் ஏற்படும். உங்களுடைய குடும்பம் தொழில் சார்ந்த ரகசியங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதால் பல காரிய தடைகளை சந்திப்பீர்கள். கவனம் தேவை. வீண் வாக்குவாதங்கள், அதன் மூலம் பிறரிடத்தில் பகை போன்றவை உருவாகலாம். மனோதைரியம் மேம்படும். செலவுக்கேற்ற வரவிருக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தந்தையோடு கருத்து முரண்பட்ட தன்மைகள் ஏற்படலாம். பூர்வீக சொத்துக்கள் பிரிப்பதில் கவனமாக இருங்கள். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இருந்து வந்து இழுபறியான சூழல் மாறும். திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணி சுமையும் வீண் அலைச்சலும் இருக்கும். கவனமாக வேலைகளை செய்யாவிட்டால் மேலதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாக நேரிடலாம். இன்றைய தினம் எல்லாவற்றிலும் ஏற்றமான ஒரு சூழலை கொடுக்க போகிறது. ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்புகளை இன்றைய தினம் உங்களுக்கு நிகழ்த்தும். குறிப்பாக வேற்று மத மொழி இனம் பேசக்கூடிய சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும். பெண்களால் சற்றே சங்கடமான அணுகுமுறைகள் ஏற்படும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் சிறப்பாக இருக்கும். இளைஞர்களுக்கு அனுகூலம் உண்டு.
கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. விவசாயிகளுக்கு சங்கடங்கள் மறைகிற நாளாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். மூலம் நட்சத்திர அன்பர்கள் புதுமை படைக்கிற தினமாகவும், பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு நெருக்கடிகள் நீங்குகிற நாளாகவும், உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற நாளாகவும் இன்றைய தினம் அமையும். மகர ராசி என்பர்களே, மகரத்திற்கான இன்றைய தின கிரக சூழல்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது? மகர ராசிக்கு 6 புதன் 8ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைந்திருப்பது சற்று கவனமாக இருக்க வேண்டுவது. குறிப்பாக 6ல் வேறு செவ்வாய் இருக்கிறார். ராஜயோகாதிபதி சுக்கிரன் லேசாக பலவீனப்பட்டிருக்கிறார். கடன் தொடர்பான விவகாரங்களில் கவனமாக இருங்கள். ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துங்கள். ஒத்துவராத உணவு பதார்த்தங்களை தவிர்ப்பதும் நல்லது. எதை செய்தாலும் முன்பின் யோசித்து செய்வது சிறப்பு. வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த தன்மைகள் ஏற்படும். குடும்ப பெருமையை காப்பீர்கள். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். நண்பர்கள் தொழில் பங்குதாரர்களால் அனுகூலம் உருவாகும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை சனி அதிகமாக சுப தொடர்புகளை பெற்றிருக்கிறதால இரும்பு, ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல் சார்ந்த உத்தியோக தொழில் அமைப்பில் இருக்கிற நண்பர்களுக்கு உறுதித்தன்மை மேம்படும். நிஜத்தை புரிந்து கொள்ளுகிற வாய்ப்புகள் உருவாகும். குழப்பமான சூழலை சிறப்பாக கையாளுவீர்கள். எல்லோராலும் பாராட்டப்பட இருக்கிறீர்கள். மனசாட்சிக்கு விரோதமான காரியங்களை செய்ய மாட்டீர்கள். மனதளவில் உற்சாகமாக இருப்பீர்கள். மகிழ்ச்சி அடைவீர்கள். தொலைநோக்கு சிந்தனையோடு காணப்படுவீர்கள். எதை பற்றியும் கவலைப்படாமல் செயலாற்றும் திறனோடு இருப்பீர்கள். தெய்வ நம்பிக்கை அதிகமாக இருக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும். பகைகள் நீங்கும். அடுத்தவர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும். பணவரவும் எதிர்பார்த்தபடி இருக்கும். எல்லா வசதிகளும் மேம்படும். தர்ம சிந்தனை அதிகரிக்கும். நண்பர்கள் மூலம் நல்லவிதமான உதவிகள் கிடைக்கும். மனக்கழக்கம் நீங்கும். எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் மற்றவர்களின் விமர்சனத்திற்கு ஆளாக வேண்டி வரும். எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி விடுவார்கள். பணவரவும் எதிர்பார்த்தபடி இருக்கும். எதிர்பாலினத்தவரின் நட்பும் அதனால் மகிழ்ச்சியும் உருவாகும். தொழில் வியாபாரம் சிறப்படையும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். வியாபார வளர்ச்சிக்கு இருந்து வந்த தடைகள் விலகும். உத்தியோகத்துறையில் பதவி உயர்வும் நீண்ட தூர பயணங்களால் அனுகூலமும் ஏற்படும். இன்றைய நாள் இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு ஏற்றத்தை தருகிற நாளாக அமையப் போகிறது. விவசாயிகளுக்கு சங்கடங்கள் மறைகிற சூழலை கொடுக்கும். மாணவர்களுக்கு அனுகூலத்தையும், கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயத்தையும் கொடுக்கும். எல்லாவற்றிலுமே உறுதித்தன்மையும் உற்சாகமும் நிறைந்த நாளாக மகரத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திராட நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகப் போகிறது. அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமையும். கும்ப ராசி அன்பர்களே, குறைகள் எதுவும் இல்லாத சூழலோடு குறிப்பிடத்தகுந்த வெற்றி விரைவாக உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய நாளாக கும்பத்திற்கு இன்றைய தினம் அமையிருக்கிறது. எல்லாவற்றிலும் உணர்ச்சி வசமாக இருப்பீர்கள். பொறுமையாக இருப்பது நல்லது. விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக பாதுகாப்பது அவசியமான ஒன்றாக இருக்கும். குறிப்பாக யாரையும் எளிதில் நம்பிவிடும் பழக்கத்தோடு இருப்பீர்கள். நிதானத்தோடு இருப்பதால் நிம்மதி இருந்தாலும் சில அனுகூலமில்லாத தன்மைகளும் ஏற்படும். இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியும் சுகமும் கூடுதலாக இருக்கும். புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பணவரவு திருப்திகரமாக இருக்கும். பல வகையிலும் பிறர் உதவி கிடைக்கும். புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுப்பதை அறவே தவிர்ப்பது நல்லது. மனதளவில் இருக்கும் கவலைகளை வெளிக்காட்டாமல் சிரித்த முகத்தோடு அனைவரிடமும் பழகுவீர்கள். சிந்தனை செயல்திறன் மேம்படும். காரிய தடைகள் உண்டாகி விலகும். நற்பலன்கள் அநேகம் உண்டு. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். மனக்கவலை நீங்கி தெளிவு உருவாகும். எதிர்பாராத திருப்பங்களால் சிலரது வாழ்க்கை தரம் உயரும். நீண்ட நாட்களாக முடியாமல் இருந்த காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். புதிய நண்பர்கள் அமைவார்கள். கணவன் மனைவி உறவு இயல்பாகவும் யதார்த்தமாகவும் இருக்கும். தொழில் வியாபாரம் நிதானமாக நடக்கும். புதிய ஆர்டர்கள் பெறவும் வாடிக்கையாளர்களை திருப்தி செய்யவும் அலைய வேண்டியிருக்கும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்கள் மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்கும் பொழுது மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. அனுபவபூர்வமான அறிவுத்திறன் கூடும். முன்னேற்றம் உருவாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணிகளை சிறப்பாக செய்து முடித்து மேலதிகாரிகளின் பாராட்டுகளை பெற இருக்கிறீர்கள். இன்றைய தினம் குழந்தைகளுக்காக குறிப்பிடத்தகுந்த செலவுகளை செய்வீர்கள். பெண்மணிகளுக்கு மற்றவர்கள் உதவி கிடைப்பதன் மூலம் காரிய வெற்றி கிடைக்கும்.
மனக்குழப்பம் நீங்கி தெளிவான சூழல் உருவாகும். இன்றைய நாள் அனைத்திலும் மேம்பட்டதான நல்லதொரு சிறப்பான பலன்களை தருகிற நாளாக கும்பராசி என்பவர்களுக்கு அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் நிதானமாக இருப்பது நல்லது. சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடை நீங்க போகிறது. பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமையும். மீன ராசி அன்பர்களே, விரைவாக செயலாற்றி அனைத்திலும் நிறைவான வெற்றியை உறுதியாக பெறக்கூடிய தினமாக மீனத்துக்கு இன்றைய நாள் அமையும். மனதளவில் இருந்து வந்த சங்கடங்கள் மறையும், மாற்றங்கள் ஏற்படும், உற்சாகமான மனநிலை உருவாகும். அனைத்திலும் நீங்கள் நினைத்ததை செயலாற்றுவீர்கள். ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளோடு இருக்கிறதன் மூலமாக சிறு சிறு மன வருத்தங்கள் ஏற்பட்டாலும் அதை சமாளிப்பீர்கள். புத்தி கூர்மையாக இருப்பீர்கள். அடுத்தவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீர்கள். குறிப்பாக எதிலும் அறிவார்ந்து செயல்படுவீர்கள். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் உங்களுடைய பழக்க வழக்கங்களை கண்டு அனைவரும் பாராட்டுவார்கள். பலவிதமான நற்பலன்களை அடையப் போகிறீர்கள். பாக்கியங்கள் உருவாகப் போகிறது. வாகனங்களால் லாபம் மேம்படும். மனதளவில் இருந்து வந்த குழப்பம் விலகும். புதிய நபர்களின் நட்பு மேம்பட்ட அன்பை கொடுக்கும். நீண்ட தூரத்தில் இருந்து வரும் தகவல்கள் நல்ல தகவல்களாக வரும். உங்களை விட உங்களை சுற்றியிருக்கும் மற்றவர்கள் பயன்படும் விதமாக உங்களுடைய திறமைகள் இருக்கும். குறிப்பாக திடீர் மனத்தடுமாற்றம் ஏற்பட்டு விலகும். பணம் பல வகையிலும் கிடைக்கும். சிறிய சிறிய பிரச்சனைகள் நீங்கும். எதிர்ப்புகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். ராசியின் முக்கிய கிரகங்கள் சந்திரன், செவ்வாய், சூரியன் போன்றவர்கள் வலுப்பெற்று சஞ்சரிப்பது உங்களுக்கு உற்சாகமான மனநிலையை கொடுக்கும். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். புதிய தொழில் அல்லது வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்களுக்கு செயல்திறன் மேம்படும். தொழில் வியாபாரத்தில் இருந்த கடன் பாக்கிகள் வசூலாகும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். குடும்பத்தில் இருப்பவர்களின் நடவடிக்கை கோபதாபங்களை உருவாக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை உருவாகலாம். குழந்தைகள் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள். உறவுகள் மத்தியில் மதிப்பு கூடும். சுபகாரிய விஷயங்கள் தடை நீங்கி நடக்கும். ஜென்மசனி காரணமாக அனைத்தும் சிக்கல்களுக்கு பிற்பாடே நடக்கும் என்பதால் எதை செய்தாலும் 1க்கு 2 முறை தெளிவாக சிந்தித்து செயலாற்றுவது நிறைவான தன்மையை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு மனக்குழப்பம் நீங்கி தைரியம் உருவாகும். விவசாயிகளுக்கு அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் அதிகரிக்கும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் நிறைவாக பூர்த்தியாகும். விவசாயிகளுக்கு விரும்பியது கிடைக்கும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாக இன்றைய தினம் அமையும்.